குறைந்த நாட்களில் கடனை அடைக்க முடியுங்க. கடனால் இருக்கக்கூடிய தலைவலியை உங்களால் குறைக்க முடியுங்க. நிறைய பேர் கடன் தொல்லைனால அவங்க லைஃபையே இழந்துடுறாங்க. நான் இப்போது சொல்ல போகிற இந்த ஷார்ட்கட்டான வழிகளை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கனாலே உங்களாலையும் கடனை சுலபமாக அடைக்க முடியும். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடனால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், அவர் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சனாக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கூட நான் பர்சனலாக பேசி பார்த்தேங்க. அவர் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளை அவர் ஃபேஸ் பண்ணி அவர் கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வந்தார் அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்ன சில விஷயங்களை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிறைய பேர் கடன் தொல்லைனால அவங்க லைஃப்பை இழந்துட்டு நிற்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸுக்கும் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடன்னால எத்தனையோ பேர் என்னென்னமோ வழிகளை அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, எதையாவது தேடலாமான்னு ரொம்பவே ஷார்ட்கட்டான சில நம்ப முடியாத விஷயங்களை அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இப்போது நான் அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிற இந்த புதிய வழிகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணுங்க. அதுவும் ஹை ஸ்கில்லாக இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்குது. அப்படி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது நமக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுங்க. பணங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைக்காது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தோட வேல்யூ கொடுத்தாதான் அதுக்கான ரிட்டர்னாக நமக்கு பணம் நம்மளை தேடி வரும். அப்படிங்கும் போது நமக்கு உள்ள ஸ்கில்லு ஒரு சின்னதாக இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த சமைக்கிறது அப்படிங்கும் போது நீங்கள் அதில் அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், ஒரு பேக்கிங் கிளாஸ் போகலாம், இல்லை பேக்கிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் சமையலே வெரைட்டியாக எப்படி சமைக்கிறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்லை நல்லா ஹை ப்ரொஃபஷனலாக ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும். இப்போது சில பேர் எனக்கு நல்லா சமைக்க தெரியும், ஆனால் இப்போதைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தான் நல்லா பீக் இருக்குது, அவங்களுக்கு தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காதுங்க. நீங்கள் எதில் உங்கள் ஸ்கில் இருக்குதோ அதில் உங்களை நீங்கள் ஹை ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை அதை எப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கேட்ரிங் பண்ணுவேன், இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குவேன், இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஒரு வீட்லேயே ஹோம் பார்ட்டி பண்ணுறீங்கன்னா ஹோம் குக்கிங்காக நான் பண்ணி கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் போய் மேக்கப் கற்றுக்கிட்டு மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனா உங்களால் கன்சிஸ்டன்சியாக அதில் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கில் இருக்கோ அதை வளர்த்துக்க பாருங்கள். ஸ்கில்கான ஒரு வேல்யூ கொடுக்குறத ஹை ப்ரைஸ் கொடுங்க. ஹை ப்ரைஸ் எப்படி, நான் நம்மளுடைய வேல்யூ கொடுக்கும்போது ஹை ப்ரைஸில் கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? இப்போ நீங்கள் ஒரு சமையல் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரைஸை விட ஒரு ஜாஸ்தியான ப்ரைஸ் கொடுக்கும்போது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எப்படி எனக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வேல்யூ அடிஷன் பண்ணணும். வேல்யூ அடிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்ய போகிற ஒரு தொழிலை இன்னும் அதில் இப்போது ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் இருக்குது, அதே ஒரு சாக்லேட் ₹1 சாக்லேட்டும் இருக்குது. அதே ஒரு கோல்டன் பேப்பர், கோல்டன் ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணி இருந்துச்சுன்னா அதோட ரேட் எவ்வளோவா இருக்கும், ₹5 இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு பால் மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும், அதில் 2 பால் சாக்கி வச்சுட்டு மிச்சத்தில் என்ன போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன டாய்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட ரேட்டு ₹50 விற்கிறாங்க. ஆனால் அதோடைய காஸ்ட்டுக்கும் அந்த ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவங்க குழந்தையோடைய அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதோட வேல்யூ என்ன, அதில் ஒரு டாய் இருக்குது அவ்வளோதான். அந்த வேல்யூக்கான அந்த ப்ரைஸ்க்கான அந்த சாக்லேட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போது நீங்கள் உங்களுடைய தொழிலில் ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒரு வேல்யூ அடிஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஒரு வேர்க்கடலை இருக்குது, வேர்க்கடலை அதை தோல் உரிக்காமல் அந்த ஓடோடு இருக்கும் போது ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதே நீங்கள் அதை உரிச்சு கொடுத்து அவிச்சு கொடுக்கும் போது என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு ப்ரைஸ் கொடுப்பீங்க. அடுத்தது அதை ஒரு பானிபூரியில் சாட் ஐட்டம்ஸோடு ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்னும் அதிகமாகுது. இப்போ அது ஒரு எண்ணெயாக நம்ம கிரியேட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன ஆகுது, இன்னும் அதிகமாகுது. இப்போது நீங்கள் எண்ணெயை ஒரு கடலெண்ணெயை நீங்கள் ஒரு ₹300 விற்கிறீங்க, அதையே அவிச்ச வேர்க்கடலை நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு விற்க முடியுமா, முடியாது. அப்போ அதோட வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண தான் அதோடைய ப்ரைஸும் நம்ம என்ன பண்ண முடியும், ஹை ப்ரைஸ் வைக்க முடியும். ஹை ப்ரைஸ் வச்சா எனக்கு கஸ்டமர் வருவாங்களா, என்னுடைய என்னுடைய ப்ராடக்ட் வாங்குவாங்களா, என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸ்
வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்குது, நீங்க எந்த அளவுக்கு தரமா பண்றீங்க. இப்போ ஹோம் குக்கிங் நீங்க ஒரு கேட்டரிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்து சமைச்சு குடுக்குறீங்க. ஒரு 15 பேருக்கு நீங்க செஞ்சு குடுக்குறீங்க. அதுல உங்களோட டேஸ்ட் அப்போ நல்லா இருந்துச்சுன்னா, அது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சஜஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களோட மார்க்கெட்டிங் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அப்போ நீங்க வந்து உங்களுடைய மதிப்பு என்ன ஆகுது, அதிகமாயிட்டு இருக்கும்போது, நீங்க ஹை பிரைஸ் வைக்கும்போது உங்கள தேடி அதிகமான பிரைஸா இருந்தாலும் போதும், என்னுடைய ஃபுட்டு எனக்கு வந்து குவாலிட்டியா இருக்கணும், அதே சமயம் நல்லா வந்து டேஸ்ட்டா இருக்கணுங்கிற பட்சத்துல உங்கள தேடி வருவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ வந்து நெறைய கேட்டரிங் பண்றாங்க. நெறைய பேருக்கும் ஆர்டர் கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. அவங்கதுல யாரு டிஃபரெண்ட்டா குடுக்குறா? இப்போ வந்து நான் பந்தியிலே வந்து கஸ்டமர் வரதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே வச்சுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, பந்தியில வந்து அவங்க கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இஷ்டப்பட்டத வாங்கிக்கலாம். வேணான்னா ஒமிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய அ அப்போ யார அவங்க அட்ராக்ட் பண்றாங்க? அவங்களுக்கு தேவையான இந்த பெர்சன வந்து நம்ம வந்து பிக் பண்ணலாம். அதாவது அவங்கள போய் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். உங்களோட வேல்யூக்கு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஹை பிரைஸா இருந்தாலும் அதுக்கேத்த கஸ்டமரும் வருவாங்க கண்டிப்பா. இப்போ வந்து எடுத்துக்கோங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காஃபி குடிக்கிறீங்க. அந்த காஃபியில வந்து ஏன் போய் அங்க போய் குடிக்கணும்னு போறாங்க? இப்ப நார்மல் பீப்பிள் அங்க போமாட்டாங்க. ஒரு ஹை கிளாஸ் பீப்பிள் வந்து அங்க போவாங்க. ஏன் நார்மல் ஒரு ஹோட்டல்லயே போய் குடிக்கலாம். அங்க ஒரு ரூ. 50 காஃபிய வந்து ஏன் அங்க போய் ரூ. 500 ரூ. 200 குடுத்து ஏன் குடிக்கணும்? இல்ல நம்ம இந்த மாதிரி நார்மல் ஹோட்டல்ல குடிச்சா அது நல்லா இருக்காதா? ஏன்னா, அங்க ஏதாவது சம்திங் டிஃபரெண்ட்டா ஏதாவது குடுப்பாங்க. ஏதாவது நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் அவங்க கிரியேட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பிரைஸுக்கு அது நல்லா இருக்குதா? அது எந்த மாதிரியெல்லாம் அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அந்த மாரி உங்ககிட்ட அவங்க வரும்போது உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா ஒர்த்தபிளா ஒரு குவாலிட்டியா இருந்துச்சுன்னா உங்களையே தேடி கண்டிப்பா வருவாங்க. உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்றது. உங்க பிசினஸ்ல வந்து நீங்க அதிக பிரைஸ் வைக்கும்போது என்ன ஆகும்? உங்களுடைய மணிய வந்து என்ன பண்ணுவீங்க? உங்க பிசினஸ்லயே ரிட்டர்ன் போட்டு, போட்டு என்ன பண்ண முடியும்? ஸ்கேலபிளா ஆக்க முடியும். ஒரு பிரான்ச் இருந்தது, இன்னொரு பிரான்ச் இருக்கும். குடுக்குற வேல்யூக்கு பிரைஸ் அதுக்கேத்த பிரைஸ் குடுப்பாங்க. அதே மாரி அந்த பிரைஸ் குடுக்கும்போது நம்ம அதோடைய மணிய வந்து பிசினஸ்லயே போட்டு, போட்டு அது ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச்சுன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கேலபிள் பண்ணிட்டே போலாம். இப்போ பிசினஸ் ஸ்கேலபிள்ல வந்து நம்மளுடைய வர ப்ராஃபிட்ட வந்து என்ன பண்ணணும்? அந்த பிசினஸ்லயே போட்டு ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து கம்மியான வேலை பண்ணணும். ஆனா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்ன ஆகணும்? ரீச் ஆகணும். நீங்க வந்து ஒரு பிராண்ட் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்னும் நெறைய பேர்கிட்ட உங்களுடைய பிரைஸுக்கு ஏத்த ஒரு கஸ்டமர் வேல்யூபிள் கஸ்டமர் கிட்ட அது கொண்டு போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிமாண்ட வந்து கிரியேட் பண்றது. டிமாண்ட எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஜப்பான்ல வந்து ஒரு ஒரு ஃபுட் இருக்குது. இந்த ஃபுட்டு வந்து இந்த டைம்க்குள்ள அதாவது 2 to 4க்குள்ள தான் நான் வந்து குடுப்போம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் டைமிங் வச்சிருக்காங்க. அது வந்து மிச்சமே அந்த ஃபுட் ஆனாலும் அந்த 4:00 ஓட என்ன பண்ணிடுவாங்க? க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கான ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணதுனால, அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? கியூல நின்னு அந்த ஃபுட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய பேர் வந்து அத வந்து கியூல நின்னு வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதே மாதிரி தான். இப்போ நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உங்களுடைய கஸ்டமர் கிளையண்ட்ட வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ப்ரீ புக் பண்ண வைக்கணும். ப்ரீ புக் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? அவங்களே தேடி உங்கள வருவாங்க. இப்போ நீங்க ஒரு செமினார் கண்டக்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு செமினார் வந்து கண்டக்ட் பண்றீங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் அமௌண்ட் வந்து ₹300 வைக்கும்போது, எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணாங்கன்னா, உங்களால அதுக்கான அக்காமடேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுக்கலையா? எங்களுக்கு என்ன எதுவுமே வந்து ஜூஸ் குடுக்கல, எதுவுமே ஆஃபர் பண்ணல அப்படிங்கிறத பேசிட்டு தான் போவாங்களே தவிர, இதே நீங்க அதோடைய பிரைஸ் வந்து 10,000 அப்படின்னு நீங்க ஒரு இதுக்கு வைக்கிறீங்கன்னா, ஒரு டிக்கெட் வைக்கிறீங்கன்னா, யார் வருவா? இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? இந்த செமினார்லேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத மட்டும் தான் யோசிப்பாங்க. அப்போ அதுக்கான கிளையண்ட்ஸ் தான் உங்களுக்கு அத அப்ளை பண்ணுவாங்க. அத வந்து ப்ரீ புக் பண்ணும்போது, அந்த அமௌண்ட்ட வச்சு நீங்க ஒரு ஹோட்டல் புக் பண்ண முடியும்ல அந்த செமினாருக்கு. அப்போ அந்த எத்தன பேர் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, உங்க டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து, அதுக்கேத்த மாதிரி உங்களால செமினார் ஹால் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இதுலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சுதா? இதுலேருந்து நம்ம என்ன கத்துட்டு போறோம்? இந்த 10,000 நான் குடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, கண்ல விளக்கெண்ணெய் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க அதுலேருந்து என்ன கத்துக்க முடியுங்கிறத மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர, அப்போ அந்த இடத்துல உங்களுடைய வேல்யூ தான் அவங்களுக்கு அங்க முக்கியமா இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான வேல்யூ வந்து உங்களால கஸ்டமருக்கு கொடுக்க முடியுமோ, அப்போ உங்களால ஒரு ஹை ஸ்கில் இன்கம் வந்து உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். பிசினஸும் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும்.
எப்படி நம்ம ஒரு ஹை இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த 3 ஸ்டெப்ஸில் பணக்காரனா ஆகிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.